இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிற லிஸ்ட்ல கண்டிப்பா பிளாஸ்ட் இருக்கும். இந்த பிளாஸ்ட் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு டெரிட்டரியில எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். 100 சாமி, மா இன்டி பங்காரம் இந்த 2 படங்களுமே சூப்பர் கலெக்ஷன். முக்கியமா மா இன்டி பங்காரம் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 100 சாமி இந்த 5 நாள்ல எவ்வளவு வசூல் வந்திருக்கு, நேத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நான் வைக்கும் போதே சொல்லி தான் வச்சிருந்தேன், இது ரொம்ப கஷ்டமான ஃப்ரேம் அப்படின்னு. ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப சில பேர் தான் கண்டுபிடிச்சிருந்தீங்க. நான் நினைச்சேன் ஒரு 5 பேர் கண்டுபிடிச்சாலே பெரிய விஷயம்னு நினைச்சேன். ஆனா கிட்டத்தட்ட நிறைய பேர் 15, 20 பேர்கிட்ட கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரணியன் அப்படிங்கிற படத்துல இருந்து என் மாமன் மதுரை வீரன் அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஸ்டார்ட்டிங்ல அவங்க ஒரு இடத்துல நின்று ஆடுவாங்க. அதோட தண்ணியில வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த ஃப்ரேம். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பாலா அர்ஜுனன், ஷஃபி, கனிமொழி பழனிசாமி, புவி புவி, நோ கமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேமு அதை வெக்டர் ஆர்ட்டா வச்சிருக்கேன். ஸோ அதை பாருங்க, ரொம்ப ஈஸியான ஃப்ரேம் தான். ஏன்னா நேற்று ரொம்ப கஷ்டமா வச்சுட்டேன். அதனால இன்னைக்கு ரொம்ப ஈஸியா எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்சஷன் தொடர்ந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல. நேற்று 79 லட்சம் 26வது நாள் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 103 கோடியே 19 லட்சம். வேர்ல்டு வைடு 335 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 1 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். டாய் ஸ்டோரி 5 நேற்று 5வது நாள் இந்தியாவில் 73 லட்சம். டோட்டலா 8 கோடியே 74 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. 329 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 3100 கோடிக்கு மேல வசூல் வந்திருக்கு. 250 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். காக்டெயில் 2 நேற்று 5வது நாள் இந்தியாவில் 7 கோடியே 92 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 77 லட்சம். 72 கோடியே 89 லட்சம் இந்தியாலையும், 95 கோடியே 21 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த படம் 100 கோடியே கடந்திருக்கலாம். 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் கபத் குந்த் அப்படிங்கிற ஒரு மராத்தி ஃபிலிம் நேற்று 5வது நாள் இந்தியாவில் 51 லட்சம், டோட்டலா 3 கோடியே 90 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறதுக்காக மட்டும் நம்ம இதை பத்தி பேசல. இந்த படத்தை ஆக்சுவலா நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் சொன்னா இன்னும் ஒரு 4 பேருக்கு இந்த படம் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி நான் நிறைய மராத்தி பஞ்சாபி ஃபிலிம்லாம் சொல்லி உங்களை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் நீங்க சஜஸ்ட் பண்ணதுனால நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி சில காரணங்களுக்காக தான் இந்த மாதிரி ரொம்ப சின்ன பட்ஜெட் மற்ற மொழி திரைப்படங்கள், தமிழ் மொழிலாம் நம்மளுக்கு தெரியும் வருதா வரலையான்னு. மற்ற மொழி திரைப்படங்கள்ல அதனால தான் இந்த மாதிரி படங்கள்லாம் மென்ஷன் பண்றது. பெத்தி நேற்று 20வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 14 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 35 லட்சம். 227 கோடியே 87 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 350 கோடி உலகம் முழுக்க வசூல் கடந்திருக்கு ட்ரேட் நம்பர் படி. இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் கேரளால 65 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 60 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 85 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா கேரளால 7 கோடியே 56 லட்சமும், உலகம் முழுக்க 18 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸ்ல மட்டும் 8 கோடியே 60 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. அப்புறம் சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற படம் நேற்று டே 5 கேரளால 12 லட்சம், உலகம் முழுக்க 15 லட்சம், 1 கோடியே 7 லட்சம் கேரளாலையும், 1 கோடியே 21 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். பரிமளான்கோ நேற்று 19வது நாள் தமிழ்நாட்டில் 7 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் 12 கோடியே 78 லட்சமும், உலகம் முழுக்க 16 கோடி 24 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஹபீபி நேற்று 12வது நாள் தமிழ்நாட்டில் 5 லட்சம், டோட்டலா 1 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டில் கல் பண்ணிருக்கு. இந்தியாவில் 2 கோடி 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மா இன்டி பங்காரம் நேற்று 5வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 66 லட்சம், தமிழ்நாட்டில் 36 லட்சம், கர்நாடகாவில் 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 57 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. தொடர்ந்து ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. 50 கோடியா கடந்திருக்குங்க இந்த படம். ஆந்திரா தெலுங்கானால 27 கோடியே 1 லட்சம், தமிழ்நாட்டில் 2 கோடியே 85 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 34 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 16 கோடியே 43 லட்சம், உலகம் முழுக்க 52 கோடியே 73 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த 5 நாள்ல செம்ம கலெக்ஷன் 100 கோடியே கடக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா 5 நாள்ல 50 கோடிங்கும் போது அடுத்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா ஒரு பெரிய நம்பர் எடுக்கும். 25 கோடி பட்ஜெட், பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் 100 சாமி நேற்று 5வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா தமிழ்நாட்டில் 92 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 26 லட்சம், ஓவர்சீஸ்ல 11 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி 29 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 6 கோடியே 66 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 83 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 23 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 72 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட்.
ஆக்சுவலா இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராப் அப்படிங்கிறது இல்ல. நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கு. பார்ப்போம். கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இதோட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இதே மாரியே ஹோல்டு பண்ணாலே இந்த படம் வெற்றியை நோக்கி போயிடும். ஸோ ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. அப்புறம் பிளாஸ்ட் இதுவரையும் டோட்டலா ஒவ்வொரு டெரிட்டரில எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 32,61,00,000, ஆந்திரா தெலுங்கானால 8,86,00,000, கர்நாடகால 6,37,00,000, கேரளால 15 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. கேரளா கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 32 லட்சம், ஓவர்சீஸ்ல 15,76,00,000, உலகம் முழுக்க 78,92,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஒரு பெரிய வெற்றி படம். 17 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். 9 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஆல்ரெடி திரையிடப்பட்ட எல்லா தியேட்டர்லயுமே பெரிய வெற்றி படம். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட், இது சின்ன பட்ஜெட்னு சொல்ல முடியாது. இது ஒரு 17 கோடி ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் பட்ஜெட் படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பெரிய அளவுல தியேட்டருகளா லாங் ரன் போகும்போது தியேட்டருக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி தியேட்டருக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் போது அவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை நாங்க வந்து மொத்தமா ஸ்கிரீனிங் பண்ணிடுவோம், சின்ன படங்களுக்கு ஸ்கிரீனிங் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சின்ன படங்களுமே இப்ப பெரிய அளவுல தியேட்டருக்கு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. முக்கியமா இது 2026 சொல்லியே ஆகணும். ஆமாங்க, தாய் கிழவியா இருக்கட்டும், தலைவர் தம்பி தலைமையிலா இருக்கட்டும், யூத்தா இருக்கட்டும், வித்துலவா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் இந்த வருஷம் பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் தான் பிளாஸ்ட், பரிமளான்கோ எல்லாமே. ஸோ இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையும் போது இதே மாதிரியே அடுத்த செட் ஆஃப் சின்ன மூவி, மிட்ரேஜ் மூவிஸ்லாம் வந்து பெரிய அளவுல மக்கள் கவனத்தை ஈர்க்கப்படும். தியேட்டர்ல இருந்தாதான், இப்ப நான் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல எனக்கு நான் எதிர்பார்க்கிற ஒரு படம் இல்லைன்னா லாங்கா போய் பார்க்கணுங்கிற எனக்கு தோணுமான்னு தெரியல. எத்தனை பேருக்கு அது தோணும் தெரியல. ஸோ அதனால தியேட்டர் நிறைய ஸ்கிரீனிங் கிடைக்கும் போது தான் சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போகும். பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் எந்த அளவுக்கு பெரிய வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத. ஸோ உங்க எத்தனை பேருக்கு பிளாஸ்ட் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே, இந்த படம் வந்து 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, ஜூன் 30. இந்த படத்துக்கு இந்தியாவில் ஒரு அளவுக்கு பெரிய அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. இதுவரை 5,85,00,000 நடந்திருக்கு. வரப்போற நாட்கள்ல அதை நான் டீட்டெயிலா உங்களுக்கு பிரேக்கப் பண்றேன். ஸோ ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. கண்டிப்பா இது ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் சொல்றது இந்தியாவில். ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. அப்புறம் நானி அவர்களோட டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப நம்ம அதை பார்த்துருவோம். ஸோ நடிகர் நானி அவர்களோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசர், ஷியாம் சிங்கா ராய் 48,75,00,000 10வது இடத்துல இருக்கு. ஜெர்சி வந்து 51,13,00,000 9வது இடத்துல இருக்கு. நின்னு கோரி அப்படிங்கிற படம் 52,75,00,000 8வது இடத்துல இருக்கு. ஏனு லோக்கல் அப்படிங்கிற படம் 58,50,00,000 7வது இடத்துல இருக்கு. எம்சிஏ அதாவது மிடில் கிளாஸ் அப்பாய் அப்படிங்கிற படம் 69,85,00,000 ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சுது. அப்புறம் 5வது இடத்துல ஹாய் நன்னா அப்படிங்கிற படம் 76,60,00,000. சரி போதா சனிவாரம் அப்படிங்கிற படம் 102,78,00,000 வசூல் பண்ணி 4வது இடத்துல இருக்கு. அப்புறம் நானி ஈகா இந்த படம் வந்து 103,45,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கு. தசரா வந்து 117,80,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கு. ஹிட் த தேர்ட் கேஸ் இதுதான் நானி அவர்களோட கெரியர்ல ஹையஸ்ட் கிராசர், 125,30,00,000. ஸோ இதுதான் நானி அவர்களோட ஹையஸ்ட் டாப் 10 கிராசர். ஸோ இப்போ வந்து பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு படம் வரப்போகுது. அந்த படம் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஓப்பனிங் வரும், பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் தான் இருக்கு. 17 இயர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரிவெஞ்ச் ஆஃப் த ஃபாலன் அப்படிங்கிற படம் 2009ஆம் ஆண்டு வந்திருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். யூஎஸ்ல மட்டுமே $400 மில்லியன் மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் மட்டும் அப்பவே 2009 36 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் $836 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.